ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுடைய பார்வை கழுத்துக்கு கீழே போய்கிட்டே இருந்தாலுமே உளவியல் ரீதியா அந்த பெண் பாதிக்கப்படுவா. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டுங்க, எனக்கு வரக்கூடாது. நீங்க பேசுங்க. இல்ல நான் சீரியஸா சொல்றேன், நீங்க பேசுங்க. பட் இந்த செக்மெண்ட்ல கட் பண்ணிருங்க. நீங்க உங்க கருத்தை பேசணும்னா நீங்க தனியா உட்காந்து பேசுங்க. இது நான் வந்துட்டு கேமராக்காவோ இல்ல கலை ரியலா நான் உங்ககிட்ட பேசுறேன். புரியுதுங்களா? நாங்க அவ்வளவு பேத்த மேம்படுத்திட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து உள்ள ஒருத்தர் வந்து நீங்க கருத்து சொல்றீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்றது நீங்க சொல்றது வந்துட்டு என்னன்னா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. நீங்க சொல்றது என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதிப்புனா பாதிப்பு தாங்க, பெண்களுக்கு பாதிப்புனா பாதிப்பு தாங்க. இங்க வந்து பலவிதமான அந்த காமங்கள் இருக்கு, பலவிதமான காமம். அதுல பாத்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை பாக்குறது அது ஒரு வகையானது. காதலே ஒரு காமம் தான், புரியுதுங்களா? அப்பா அம்மா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ற மேரேஜே காமம் தான், எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப நீங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன், ஒரு வயசு பையன் ஒரு 4 பசங்களோட ஒரு பொண்ணை வந்து ரூட் விட்டு லவ் பண்றதே அதுவே அப்படிதான், அந்த மெத்தடு தான். அப்ப எல்லாத்தையும் ஒன்னா நினைக்காதீங்க. அங்க வந்து அது பிரிச்சிருங்க. பிரிச்சுன்னா ஒரு பொண்ணை வந்து பாலியல் அந்த கையை பிடிச்சி இழுக்கிறானா அங்கல இருந்து நீங்க மார்க் பண்ணுங்க. இங்க பாக்குறதுல இருந்தே நீங்க மார்க் பண்ணாதீங்க மேடம். அது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒரு பட்டியல் போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ரோட்ல இருக்க பொண்ணை வந்து இப்படி இப்படி பார்ப்பான். ஆனா பாப்பான தவிர அதுக்கு மேல இது பண்ண மாட்டான், வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? அந்த மாதிரியான மக்கள் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நீங்க உங்களுடைய பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. சும்மா அப்படி பார்த்தா என்ன பிரச்சனைன்னு பாக்குறது இங்க பிரச்சனை கிடையாது. ஏன் பல விஷயங்களை நம்ம சேர்த்தணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புன்றது ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு பாதுகாப்பு இல்லை, அதை பத்தி பேசுறது இல்ல. பெண்ணுடைய பாதுகாப்பே எதுல வருது தெரியுமா? குடிச்சு போட்டுட்டு தன்னுடைய பொண்டாட்டிய அடிக்கிறான்ல, எவ்வளவோ பெண்கள் சூசைட் பண்றாங்க. இதெல்லாமே பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புனா நம்ம ஏன் வந்துட்டு பாலியல் ரீதியா மட்டும் யோசிக்கணும்? எல்லா விதத்திலையும், அதாவது கண்ணாலேயே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை ஈவ் டீசிங்ன்றதெல்லாம் எதனால இப்ப வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல ஈவ் டீசிங் பண்ற ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்தாங்க தெரியுமா? பஸ்ல ஒரு பொண்ணை வந்துட்டு அப்படியே கண் சிமிட்டாம ஒரு மாதிரியான அந்த பார்வையெல்லாம் பார்த்தா கூட தூக்கி உள்ள போடுறாங்க. அது எதனால தெரியுமா? உளவியல் ரீதியாக ஒரு பெண் பாதிக்கப்படுவா. ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுடைய பார்வை கழுத்துக்கு கீழே போய்கிட்டே இருந்தாலுமே உளவியல் ரீதியா அந்த பெண் பாதிக்கப்படுவா. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. சிலர் ஓப்பனா கேட்பாங்க, சிலர்னால கேட்க முடியாது. அப்ப பொது வாழ்க்கையில வர்றதுக்கு யோசிப்பாங்க. இது எல்லாமே பெண்கள் பாதுகாப்புக்குள்ள வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு இல்ல இந்த போதையில இருந்துட்டு விருப்பமே இல்லாத பொண்டாட்டியை அடிக்கிறது மட்டும் இல்ல, உடலுறவுக்கும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவோ பெண்கள் வரதட்சணை கொடுமையினால எரிஞ்சு போயிருக்காங்க. மாமியார் குடும்பம் அது இதுன்னு இருக்கும், புருஷன் சரியா இருந்திருக்க மாட்டான். புருஷன் ஒரு வேளை வந்துட்டு நல்லா இருந்துகிட்டு இந்த மாதிரி போதை பழக்கங்கள்லாம் இல்லாம அதையும் தாண்டி சில இதெல்லாம் நார்மல் ரீசனுக்கு நடக்குது. நான் அதை சொல்லலைங்க. நான் சொல்றது வந்துட்டு இந்த போதை பொருள் விஷயங்களா நடக்கக்கூடிய விமன் சேஃப்டிய சொல்றேன். அதை தவிர்த்து சாதாரணமா பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அது போக 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 மாறும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல எந்த கிரைமும் மாறுற மாதிரி தெரியாது. காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய சுயநிலையை இழந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு குற்றத்திற்கு அவங்க என்ன தண்டனையை அனுபவிச்சாலும் அது தண்டனையா அவங்களுக்கே படாது. போதையில இருக்கிற சில பேர்ல எப்படி தெரியுங்களா? நான் ஒரு காணொலி பாக்குறேன், கையை அறுக்குறாங்க, கையில அப்படி ரத்தம் அப்படி வந்துட்டு இருக்கு. அந்த பையன் அப்படி சொந்தமா கையை அறுக்குறான், ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த வலி கூட அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறவன் நான் சொன்ன பாருங்களேன், அந்த சும்மா அப்படியே பாக்குறாங்க அப்படின்ட்டு பாக்குற பார்வை எப்படி தெரியுமா? அது ஒரு பெண்ணுக்கு தெரியும். ஒரு பெண்ணு நின்றுட்டு இருக்கா, கேஷுவலா பாத்துட்டு போறது ஓகே, அப்படியே கீழ இருந்து அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணாலேயே எல்லாத்தையும் ஒரு பொண்ணை பண்றது. அது ஒரு பொண்ணுக்கு தெரியும். பொண்ணை பெத்த ஒரு தகப்பனுக்கு தெரியும் அந்த ஆண்களுடைய அந்த பாடி கெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு மோசம். இது எல்லாமே விமன் சேஃப்டியில தாங்க வரும். விமன் சேஃப்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு தான் இருந்தது. நீங்க சொல்றது எனக்கு ஓகே மேடம். நீங்க சொல்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நண்பர்கள் 1000 பேர் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுங்க. நண்பர்கள் 1000 பேர் இருக்கலாம், ஆனா எதிரி ஒருத்தன் தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனா எதிரி இல்லாத வாழ்க்கை கிடையாது யாருக்கா இருந்தாலும். அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, எதிரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க.
எதிரி ஒருத்தன் தான் இருக்கணும். எதிரி அதிகமா வச்சுக்க கூடாது. அந்த ஒரு எதிரியை வந்து நம்ம வந்து அவனை வந்து ஒன்று தாண்டி போயிடணும், இல்லை அவனை விட்டு போயிடணும், இல்லை அவனை நம்ம தூரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எதிரி வருவான், அவனை ஒரு எதிரியா தான் வச்சுக்கணும். ஒருத்தனா தான் இருக்கணும். 4 பேர் மேடம், 4 பேர் 4 எதிரி இருக்காங்க உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல 4 எதிரி உங்களுக்கு. அது தொழில் ரீதியாவோ சரி, இல்லை அக்கத்து பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, எங்கேயோ 4 எதிரி இருக்காங்க. நான் என்ன திரும்ப பண்ணுவேன்? 4 பேத்துல எவன் எனக்கு முத எதிரி? ஒருத்தன் வந்து என்ன திட்டினா போதும்னு இருக்கான், ஒருத்தன் என்ன அடிச்சா போதும்னு இருக்கான், இன்னொருத்தன் என்ன கொன்னா போதும்னு இருக்கான். அந்த கொன்னா போதும் இருக்கணும் மட்டும் டார்கெட் பண்ணி மத்த எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஸா பழகுவேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இல்ல மேடம், அந்த ஒருத்தனை வந்து அந்த ஒருத்தனை மட்டும் மைண்ட்ல வச்சிருப்பேன். அவனை வந்து ஒரு இது பண்ணிட்டு தான் அவனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த இதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவும் வந்துட்டு நம்ம சமூகத்தை பாதிக்கப்படும் போது மெயினான ஒரு விஷயம் போதை பொருள். இத ஒண்ணு சரி பண்ணா பல விஷயங்களை சரி பண்ண முடியும்னு நான் மெயினா இத ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அததான் நீங்க நம்மளுடைய கருத்தை வந்து நம்ம முன்னிறுத்த தந்தாலும் அது ஒன்னாதான் இருக்கணும். அப்பதான் அந்த ஒண்ணுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அதாவது ஆரம்பத்துல இருந்தே என் கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க மேடம். இல்ல மேடம், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு இடத்துல இருக்குல்ல, இப்ப நம்ம ஒரு இடத்த போறோம், நானே இப்ப போறோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்த போகும்போது ஒரு ஊர்ல டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ரால எனக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு சம்பவத்துல இது என் மேல உள்ள கோவத்துல ஒரு 40 பேர் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். 40 பேர்த்த சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னா, நான் அதுல யாராச்சும் ஒருத்தங்களை நான் தண்டிக்க பண்ணணும், ஏதாச்சும் ஒண்ணு நான் பண்ணி ஆகணும்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நடக்கிறாங்க. 40 பேர் என்ன அடிச்சிட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன் 40 பேர் அடிச்சிட்டாங்க, அவன் ஒரு ஆள் தான் என்ன அடிச்சான். அவன் ஒரே ஆள் தான். அந்த சகப்பு சட்டை போட்டிருக்கான்ல, அவன் மட்டும் தான் அடிச்சான்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், 40 பேருன்னா தப்பிச்சிருவாங்க. அதுல எவனா ஒருத்தன் ஓவரா துள்ளி இருப்பான். சகப்பு சட்டை மட்டும் தான் அடிச்சாங்க, வேற எவனும் அடிக்கலன்னே சொல்றோம் உறுதியா. இருங்க இதுக்கான இது தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? சகப்பு சட்டைக்காரன் மட்டும் தான் அடிச்சான், மத்த யாருமே நான் அடிக்கவே இல்லைன்றுவேன். அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளோட கருத்தா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம குறைச்சி வைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க, எனக்கு வரக்கூடாது. நீங்க பேசுங்க. என்னாச்சு மேடம்? இல்ல நான் சீரியஸா சொல்றேன், நீங்க பேசுங்க. பட் இந்த செக்மெண்ட்ல கட் பண்ணிருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கெஸ்ட நீங்க பேச விடணும் மிஸ்டர் கலை. புரியுதுங்களா? நீங்க நிறைய அதை பேசுறீங்க. நான் தெளிவா நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல மேடம். நீங்க உங்க கருத்தை பேசணும்னா நீங்க தனியா உட்கார்ந்து பேசுங்க. இதை நான் வந்துட்டு கேமராக்காவோ இல்ல கலை, ரியலா நான் உங்ககிட்ட பேசுறேன். புரியுதுங்களா? நாங்க அவ்வளவு பேத்த மேம்படுத்திட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து உள்ள ஒருத்தர் வந்து நீங்க கருத்து சொல்றீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்றது இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி என்னன்னா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பண்ணதுல எவ்வளவு பர்சன்ட் நீங்க பண்ணீங்க? இல்ல ஒரே நிமிஷம் மிஸ்டர் கலை, லெட் மீ பி வெரி சீரியஸ். மத்த விஷயங்கள்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கல. இதை நான் ஏன் சீரியஸா எடுத்துக்கிறேன்னா, அவ்வளவு தெளிவா ஆரம்பத்துல இருந்தே போதை பொருள்ன்றது முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றேன். பெண்கள் பாதுகாப்புன்னா அது வெறும் வந்து கையை பிடிச்சி இருக்கிறது மட்டும் இல்லைங்க. பெண்கள் பாதுகாப்புக்கான அர்த்தங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் சொல்றது மூலமா மக்களுக்கு. ஆனா நீங்க அது ஒன்னையே டிராக் பண்ணி நான் அந்த சிவப்பு சட்டை இப்படிதான் சொல்லுவேன் எதிரிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதுக்கும் என்ன பொருத்தம் சொல்லுங்க? இவங்கள எதிரிகள் கிடையாதுங்க. இவங்க எல்லாத்தோடவும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது என்னன்னா 4 எதிரி இருக்காங்க, அதுல ஒரு எதிரி யாரு வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப டீப்பா பண்றவங்களா? அதுதான் மேடம் நான் என்ன சொல்றேன். அது ஒன்னையே நீங்க அப்படியே டிராக் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், ஏங்க இதுதான் கண்டென்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்லங்க இது இப்படிதான் அப்படிதான்ட்டு நீங்க அப்பர் ஹேண்ட்ல அட்வைஸ் பண்றீங்க மிஸ்டர் கலை. அட்வைஸ் இல்லைங்க மேடம், இது ஆர்குமெண்ட் தான். இது ஆர்குமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஆர்குமெண்ட் எதுல பண்ணி இருக்கணும்னா வேற மாதிரி பண்ணி இருக்கணும். நீங்களும் ஒன்னையே தான் சொல்றீங்க, நானும் ஒன்னையே தான் சொல்றேன். ஞாபகம் இருக்கு, நம்ம 2 பேருமே சொல்றது என்ன தெரியுமா? பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இதேதான் நீங்க சொல்ல வரீங்க. நீங்க சொல்றது என்னன்னா பாதிக்கப்படுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்க மேடம். பாதிப்புனா பாதிப்பு தாங்க. பெண்களுக்கு பாதிப்புனா பாதிப்பு தாங்க. எதனால பாதிப்பு சொல்லும். அந்த பாதிப்புல டாபிக்ல தான் நம்ம வாதாடி. நான் வாதாடலங்க, நான் பேசிட்டு இருக்கேன். நான் வாதாடுறது மீன்ஸ் வந்து அதாவது ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஆர்குமெண்ட்ன்றது என்னன்னா அதுதான் வாதாடுறது. நம்ம வாதாடல. நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். வாதாடுறதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் பேசினதை நீங்க புரிஞ்சுட்டு பேசுனீங்கன்னா நீங்க பரவாயில்ல. நான் ஒரு கருத்து தெளிவா நான் பேசிட்டேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே சேர்க்கிறீங்க, கப்பல் பண்றீங்க. உங்களுக்கு புரியுதா? கப்பல் பண்றீங்க, நீங்க அப்படி சொல்றீங்க.
நீங்க ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்கன்றீங்க. கரெக்டான ஒரு விஷயம். ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேக்குற அந்த ஒரு ஃப்ளோல நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? நீங்க ஸ்பெசிபிக்கா ஏங்க இதுல வந்துட்டு என்னங்க வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டா நான் அதை சொல்லுவேன். நீங்க ஜென்ரலா ஒரு விமனுடைய பாதுகாப்பு என்னன்னு கேட்கும்போது அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நீங்க ஒரு வேளை வந்துட்டு ஏங்க இதுல எதுங்க முக்கியம், எதுங்க முக்கியமா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றதுன்ட்டு. ஆனா ஃபோர்ஸ் பண்றது மட்டுமே தான் வந்துட்டு விமன் சேஃப்டி, விமன் வந்துட்டு போஸ்ட் வயலேட் பண்றது பண்றோம் மட்டுமே தான் மேடம் தப்பு. அவ்வளவுதான். அது மட்டுமே தான் தப்பு. அப்படிலாம் கிடையாதுங்க. அது மட்டுமே தான் தப்பு. நான் தான் சொல்றேன், அது மட்டும் தான் தப்பு. இல்ல அது என்ன நீங்க வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க வந்து அதாவது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இணைக்கும் போது குற்றவாளி தப்பிக்கப்படுவாங்க. இல்ல ஒரே நிமிஷம். ஃபோர்ஸ் பண்றதுன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு குடிச்சிட்டு போதை விஷயத்துல இருந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு அடிச்சே சாவடிக்கிறான், அது தப்பு இல்லையா? அதுக்கு நீங்க பேசி என்ன நடக்க போகுது மேடம்? அப்போ இப்ப இதை நீங்க கேட்டு என்ன நடக்க போகுது? நான் பேசி எவ்வளவு மாத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், நான் வந்து பர்டிகுலரா வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம நீட்டும் போது அவங்களுக்கு ஈஸியான தண்டனை வரும். கடுமையான தண்டனை அப்பதான் கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரே கடுமையான தண்டனைய எங்கெங்க சொல்லணுமோ நான் பல தடவை சொல்லியாச்சு. உங்ககிட்டயும் நான் சொன்னது என்னன்னா, போதைப் பொருள் இந்த மாதிரி எல்லாம் விக்கிறாங்கன்னா கடுமையான தண்டனை, கை காலை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாலியல் அந்த விஷயத்துல அது என்ன மாதிரி பண்ணலாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் அதுக்கும் சொல்றேன். இப்போ போதைங்கிறது வேற டாபிக், இது வந்து பாலியல்ங்கிறது வேற டாபிக். ரெண்டுமே வேற டாபிக் தான். அது ஒண்ணு கூடி வந்தாலும் இல்ல ஒரே நிமிஷம் மிஸ்டர் கலை, ஒரே நிமிஷம். ரெண்டுமே தனித்தனி டாபிக். இந்த டாபிக் எங்க இணைக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். அது உங்க கேள்வியில இணைக்கப்பட்டுச்சு. முதல்ல இருக்கிறத விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது நான் ஏன் போதையை பத்தி கொண்டு வரேன்னா, அப்படி இல்ல, இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டுதான் இருந்தது. ஆனா போதை புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால கிரைம் இன்னும் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி இணைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு உங்களுடைய கேள்வி தள்ளுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, முதல்ல விட இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? முதல்ல விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஆனா 2-3 வருஷமா கிரைம் இன்னும் அதிகமா ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த போதை பழக்கத்துல யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாம பல விஷயங்கள் பண்றாங்க. அதுல ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பும் பாதிக்கப்படுகிறதுன்னு நான் சொல்ல வரும்போது அது இணைக்கப்படுகிறது. நான் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக்கா பேசிட்டு இருக்கேன். நீங்க அந்த மேலோட்டமா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க கருத்தை நீங்க சொல்லணும்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதே சேனல்ல நீங்க கெஸ்டா உட்காந்து உங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இன்னொரு கெஸ்டோட கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ பண்றன்ற பேர்ல இங்க வாக்குவாதத்துக்கு வரல. வாக்குவாதம்னா அது இந்த மாதிரி வாக்குவாதம் இல்ல. வாக்குவாதம்னா ஆக்கப்பூர்வமா இருக்கணும். ஒருத்தர் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சு பேசணும். போக்கஸ் இப்படி இருக்க கூடாது. உங்களுக்கு புரியுதா? வாக்குவாதத்துல நம்மளுடைய நோக்கம் ஒன்னா இருக்கணும். அந்த நோக்கம் என்ன சொல்லுங்க? அந்த நோக்கம் வந்து நான் பர்டிகுலராகவே சொல்லணும்னா, ஒரு பெண்ணை வந்து பாலியல் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறது அந்த கேட்டகரியில போறவங்க தனி. இந்த பாக்குறது வித்தியாசம் இருக்குங்களா? அதை பிரிக்கணும். ஒரே நிமிஷம் மிஸ்டர் கலை, நீங்க மத்த தற்கொலை கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டை நான் யூஸ் பண்றேன். நான் தெளிவா உங்ககிட்ட என்ன சொன்னேன், சும்மா பாக்குறது இல்ல மிஸ்டர் கலை, பாக்குற விதம் தெளிவா நான் அதை சொல்லியும் காட்டுறேன். இது வந்துட்டு கிரைம். அதே மாதிரி அரசாங்கம் வந்துட்டு ஒரு உத்தரவு போடுது. இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த காம பார்வையில பார்த்துட்டு இருக்கவங்களே அரெஸ்ட் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள முட்டாள்களா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், அவங்கள என்ன முட்டாள்களா? சரி, நீங்க வந்துட்டு நான் முட்டாள் மாதிரி நீங்க பேசலாம், அவங்கள முட்டாள்களா? என்னுடைய கருத்தை நான் என்னுடைய மனசுல போட்டதை நான் சொல்றது நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க சொன்னதையே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. சும்மா ஒருத்தன் பார்த்தா அவன் தப்பானான்னு சொல்லல. நான் இத்தனைக்கும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு பண்றேன். டாப் டு பாட்டம் பாப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்டீங்கன்னா, கையை பிடிச்சி ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறவன், இங்க வந்து பெண்ணை வந்து குறுகுறுன்னு பாக்குறவன், நார்மலா சும்மா ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கோ எதுக்கோ பாக்குறவன், நீங்க இத்தனை பேத்தையும் ஒரே வட்டத்துல அதான் பேசுறீங்க. அது தவறு அப்படிங்கிறீங்க. ஒரே வட்டத்துல நான் எப்படி சொல்றேன்னு பாதுகாப்புன்னு சொல்றேனே தவிர்த்து கிரைம்னுடைய இன்டென்சிட்டி வேற வேற. அது எல்லாத்துக்குமே தெரியும். அது நீங்களும் நானும் பேசி ஒண்ணுமே இல்லை. ஏங்க ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு கொன்னு எரிச்சிருக்காங்கன்னா அது பிக்கஸ்ட் கிரைம். அப்ப அதுவும் வந்து ஒரு பொண்ணை பாக்குறதுக்கும் எப்படி அவங்க எல்லாமே நான் எப்ப வந்துட்டு இது ரெண்டுமே ஒரே கிரைம்னு சொன்னேன். விமன் சேஃப்டி பத்தி, பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தி சொன்னீங்க. இது எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்புல வருது அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்ட். அததான் நானும் சொல்றேன். எப்பவாவது ஏங்க கையை பிடிச்சி இழுத்ததுக்கான தண்டனையும் அதே தண்டனை தான் கொடுக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? அததான் மேடம் நானும் சொல்லிட்டேன். இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். நான் சொல்றதையே நீங்க
வேற ஒரு கண்ணோட்டத்துல புரிஞ்சுட்டு நீங்க அதையே சொல்றீங்க. நான் அதனாலதான் நான் அதை சொல்றேன். அது தண்டனை மட்டும் இல்லைங்க மேடம். ஆனா தண்டனை மட்டும் இல்லாத நீங்க பேசுற உங்களுடைய அந்த கருத்தும் வந்து அதா இருக்கணுங்கிறது தான். இல்லங்க, என்னுடைய கருத்து ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து, மேம்பட்ட கருத்துன்னு நான் நம்புறேன். அதனாலதான் என்ன நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு தவறான பார்வையில் அந்த பெண்ணுக்கு பிடிக்காம பார்க்கறது மட்டும் இல்ல, அணுகுறதும் பேசுறதும் டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி அது பண்றது தவறுதான். தன்னுடைய சொந்த தாய் கிட்ட இதெல்லாம் பண்ண முடியும் அவனால, அந்த விஷயங்களை இன்னொரு பொண்ணுகிட்ட அவன் பண்றான் அப்படின்னா அது தவறு கிடையாது. தன்னுடைய தாய் கிட்ட சொந்த தாய் கிட்ட பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமும், பேச முடியாத எந்த ஒரு வார்த்தையும், எந்த ஒரு பாவனையும் செய்கையும் இன்னொரு பெண்ணுகிட்ட அவனால செய்ய முடியுது அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். அம்மாவுக்கு அப்புறம் மனைவின்னு நம்ம சொல்றோம், கரெக்டுங்களா? அம்மாவை நேசிக்கிறோம், நம்ம மனைவியை நேசிக்கிறோம், நம்ம மனைவி நமக்கு எல்லாமே நம்ம யோசிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா என் பாடி லாங்குவேஜ் அப்படியே ஒரு பொண்ணுகிட்ட அப்படியே அப்படியே செக்ஷுவலா அப்படி பாக்குறேன், அது சொந்த அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ வருமா? வராது. இன்னொரு பொண்ணுகிட்ட அவன் அதை பண்றானாலே இது தப்பு. அது சரியான ஒரு விஷயமா இருந்தால் உங்க அம்மா கிட்டயும் பண்ண முடியும், உங்க அக்கா கிட்டயும் பண்ண முடியும். அதுதான் இங்கதான் சரி தவறுன்னு நான் சொல்றேன். எப்பொழுதுமே இந்த பெண்கள் பாதுகாப்புல நம்ம வந்துட்டு எதையுமே பிரிக்க வேணாம். பெண் வந்துட்டு பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஹையஸ்ட் கிரைம். இது வந்து நான் சொல்லியோ நீங்க சொல்லியோ இல்ல, நம்ம சட்டமே என்னன்னா அதுக்குன்ட்டு என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு சட்டம் இருக்கோ, குற்றங்களுக்கான தண்டனை இருக்கோ இருக்கு. அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் போது எங்களை மாதிரியான சமூக ஆர்வலர்கள்லாம் இல்லங்க, ஆண்களை வந்துட்டு காஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, இதுதான் வந்துட்டு தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எங்கேயுமே போயிட்டு இந்த இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டான், பாத்துட்டான், அவனை இப்படி பண்ணுங்கன்னு எங்கேயாவது நாங்க சொல்றோமா? அதுவும் குற்றம், அதுவும் தண்டனைக்கு உரியது. ஆனா அதனுடைய இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியுதுங்களா? அதனுடைய ப்ரியாரிட்டி இன்டென்சிட்டி கொஞ்சம் மாறுபடும். ஆனா பெண்கள் பாதுகாப்புன்னு ஒண்ணு வரும்போது எல்லா விதத்திலயுமே பாதுகாப்புன்றது என்னன்றது நம்ம உணரணும்.